Hi. Hi. Love you. Love you too. ஏங்க ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுங்க, உங்க சேலரி வந்து திருப்பி கொடுத்துறேன். நான் சேலரி வந்து எனக்கு திருப்பி தரியா? இது புது விட்டாங்க. ஏப்பா சாப்பிட்டியா? போலாமாப்பா? இரு டெசர்ட்டோட முடிச்சுக்கிறேன். என்னது அது? கேரட் அல்வா. கேரட் அல்வாவா? நல்லா இருக்கா? எப்படி நீ செய்கிற மாதிரி இருக்கா என்ன? நான் செய்கிற மாதிரி தான். ஸ்டார்ட் பாறேன். நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? ஆமாம், நீ செய்கிற மாதிரி தான் இருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு. அம்மா ரசம் லாஸ்ட்டாக வாங்கிக்கிறோம்மா, சாம்பார் ஊற்றுமா? அது சாம்பார் தான்ப்பா. சரி ரசமே ஊற்றுமா. அது இப்போதான் மாமா குக்கரில் வச்சுருக்கேன். 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஜனனிப்பா நல்ல பொண்ணுப்பா, நம்ம வீட்டுக்கு நல்லா இருப்பா, நல்லா சமைப்பாப்பா. வெளியில போனோம், அந்த பைக் சை வீடு. வெளியில போயிடுவியா நீ? போ ஃபர்ஸ்ட் பைக் ஏத்திடு போ. அடி கிறுக்கே, நீ ஷாப்பிங் போகணும்னு சொன்னல, உனக்கு ட்ரெஸ் எடுக்க அதுக்கு தான் போலான்னு சொன்னேன். போ, நான் தேட மாட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் நாமளே இப்படிதான். ஆண்களால பிரச்சனையா? வாய்ப்பே இல்லையே. என்னடே பொண்டாட்டி இருக்கும்போது வேற பொண்ணுங்களை என்ன பாக்குறீங்க? சரிதானப்பா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பொண்டாட்டி தான் உலக அழகின்னு சொல்லுவாங்களா, அதை எப்படி செக் பண்ணுறது? எல்லாரையும் பார்த்தா தானே நம்ம பொண்டாட்டி அழகா இல்லையான்னு செக் பண்ண முடியும். அதனால் அவர் செக் பண்ணி பார்ப்பேன், வேற ஒன்றும் இல்லை. நான் இது வரைக்கும் செக் பண்ணவே இல்லை. மூணு பேரும் இப்படியே உட்காருங்க, பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருங்க, நானே எல்லா வேலையும் செய்கிறேன். நீ சமைக்கிற? உப்பு காரம் சரியாவே போட மாட்டேன். நான் சமைச்சுக்கிறேன். ஏய் என்ன இப்ப இருக்கிற நீ? மூளையெல்லாம் அங்கெல்லாம் மூளையிலாம் குப்பை இப்படி இங்கேயே போய்கிட்டு இருக்க. படாங்க நான் போய் இப்போ இப்போ என்ன அழகா துணி காய போட்டீங்க. துணி காய போட கூட தெரியாதா? ஏய் வாழ்த்துக்கள், விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் மச்சான். ஹாப்பி மேரிட் ஆனிவர்சரி. உங்களுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் மச்சான். அரேஞ்ச் மேரேஜா? எப்படி அரேஞ்ச் மேரேஜ்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. நாங்களாம் லவ் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ அவளை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி அவளுக்கு தெரியும். நாங்க சந்தோஷமா அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிச்சோம். எந்த சண்டையும் வரதில்ல. அரேஞ்ச் மேரேஜ்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலடா. எப்படி அதெல்லாம்? முதல்ல இந்த மாதிரி எண்ணத்தை வந்து தூக்கி போடு மச்சான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா கஷ்டப்படுவாங்க, லவ் மேரேஜ் பண்ணா சந்தோஷமா வாழ்வாங்க. ஏன் அப்படி? உங்க அம்மா அப்பா லவ்வா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். உங்க தாத்தா பாட்டி அவங்களும் அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்ப என்ன அவங்க பிரிஞ்சுட்டாங்களா? சந்தோஷமா வாழல எத்தனை வருஷம். எனக்கு குளிப்பாட்டி விட்டு, தலையை தொட்டி விட்டு, சாப்பாடு ஊட்டி விட்டு நல்லா பாத்துக்கிறாவ. ஒரு வாட்டி கூட வந்து கை வச்சது இல்லை என் மேல. சோ தயவுசெய்து மாத்திக்கோ. நான் கிளம்புறோம். போலாம். ஹலோ டேய் மச்சான், ஒரு 10,000 ரூபா கிடைக்குமாடா? ஜிபே பண்ணி விடுறியா? இல்லையா? சரி ஓகே மச்சான். ஓகேடா. ஹலோ மாமா நல்லா இருக்கீங்களா? ஒரு 10,000 ரூபா கடனா கிடைக்குமா மாமா? ஜிபே பண்ணி விட முடியுமா? இப்போ தான் செலவு பண்ணிட்டீங்களா? சரி மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. ஹலோ ஹலோ சார், கோகுல் பேசுகிறேன் சார். சார் ஒரு 10,000 கிடைக்குமா சார் ஆன்லைனில்? ஜிபே யூஸ் பண்ணுறது இல்லையா? சரிங்க சார், நோ ப்ராப்ளம் சார், தேங்க்ஸ். இல்லை யார்கிட்டலாமா கேட்குறேன். பக்கத்தில் குத்துக்கல்ல மாதிரி நான் உட்காந்துருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் என்ன? பொண்டாட்டி கிட்ட கேட்கறதுல அவ்வளோ என்ன கஷ்டம் உனக்கு? என்கிட்ட உனக்கு என்ன வரட்டு கௌரவம்? அப்படிலாம் இல்லைடிங்க, ஃபோனில் ஏதோ ஒன்று. ஹலோ மனைவி, ஒரு 10,000 கிடைக்குமா? ஜிபே பண்ணிவிட முடியுமா?
அவசரமா தேவைப்படுது. நீ கேட்ட 10,000 என்ன 1 லட்சம் கூட அனுப்பி தருவேன். ஆனா இப்போ என் அக்கௌண்ட்ல 17 ரூபா. செக்கம்மா எக்கச்சக்கம்மா உன்னை கண்ட ஹார்ட் பீட்டு தான் கூடுதே. டேய் பக்கத்து வீட்டுக்காரி எதுக்கு உனக்கு கால் பண்றா? போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. இவ எதுக்கு நமக்கு பண்றான்? ஹலோ. ஹே, என்னால நம்பவே முடியல தெரியுமா? எத? உனக்கும் எனக்கும் தொடையில ஒரே மாதிரி ஒரே இடத்துல மச்சம் இருக்கு. நீ ரம்பா ஃபேன்னு சொல்லும் போதே நினைச்சேன்டா. இந்த மாதிரி மச்சம் இருந்தா நம்ம 2 பேரும் சோல்மேட்ஸ் தெரியுமா? எதுக்கு சிரிக்கிற? என் பொண்டாட்டி இந்த காலை ஃபோன் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சுதான் நீங்க என்ன பிராங்க் பண்றீங்க. பிராங்க் பண்றேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே, கெட்டிக்காரங்க நீங்க. கண்டுபிடிப்போம்ல, சும்மா பிராங்க் பண்ணிட்டு இருக்கா. இது பிராங்க் தான், நான் எப்படி நம்புறது? நம்மள அவன்கிட்டயே கேட்டு பாருங்க, தொடையில மச்சம் இருக்கா இல்லையான்னு. நீ சொல்றா, அவ தொடையில மச்சம் இருக்கா? இல்ல. அதான பார்த்தேன். உன்கிட்ட எல்லாம் போய் யார் பேச போறா? சரி போய் மாப்ப போடு. என்ன இவ்வளவு டம்மியா இருக்கா? இவளுக்கு நம்ம பயந்து கழிஞ்சோம். இந்த பக்கத்து வீட்டுக்காரி வேற தொடையில மச்சம் கொச்சோன்னு வச்சிருக்குது அஃபேர். இதுல சோல்மேட்டோ ஹோல்மேட்டுன்னு. என்ன பண்ற? சப்பாத்தி மாவு பிசைறாத்த பத்தா தெரியல. இதுலயா? ஐயா பிளாஸ்டிக் டப்பால போய் பசஞ்சிட்டு இருக்க. ஏன் இதுல பண்ண என்ன? ஏமா என் பிள்ளைக்கு பிளாஸ்டிக் பாத்திரத்தை பசஞ்சா பிடிக்காதுமா. உள்ள அலுமினியம் பாத்திரம் இருக்குது, அதுல போய் பசை. என் பிள்ளைக்கு போய் பிளாஸ்டிக் பாத்திரத்துக்கு பசையா? இது குடும்ப கட்டுப்பாடு ஷேப்ல இருக்கு. ஏன் இந்த ஷேப்ல இருந்தா என்னாச்சு? ஏமா ரவுண்டா இருந்தாதான் அவன் வாய்க்குள்ள போவோம். சரி அத்தை, ரவுண்டாவே பண்ணு. 23 சப்பாத்தியும் ரவுண்டா தான் இருக்கணும். இன்னைக்கு வரும் பாருங்க அத்தை. அவன் சம்டைம் சப்பாத்தி சைக்கோவன் ட்ரையாங்கிளா தேய்க்குது, ஒட்டமே வரலையே. என்னம்மா பொத்தல் சுட்டு இருக்க? ஐயா என் பிள்ளைக்கு கருப்பா இருந்தா பிடிக்காதுமா. சரி, நல்ல பிரவுனா இருக்கணும், கோல்டன் பிரவுன்ல இருக்கணும். ரொம்ப கஷ்டமா. A few minutes later. என்னம்மா இந்த தட்டுல எடுத்து போடுறான் உனக்கு? இந்த தட்டுல என்னாச்சு? சில்வர் தட்டு இருக்குதுமா. நீ உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் பாடி, டிஃபன் ரெடியா? சாப்பிட்டியா? அம்மா இதை செஞ்சு கொஞ்சம் வாயை மட்டும் திறக்காம இருமா. சில்வர் தட்டுல போய் சாப்பிடு.